இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் அகைனுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஹோம் அகைனுங்கிற படம் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹீரோயினை அவங்க ஹஸ்பண்டு டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க 2 குழந்தையும் கூப்பிட்டுட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு கிளம்புறாங்க. அங்கே போய் தங்கலாம், நம்ம தனிமையாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க பொண்ணுங்க 2த்தையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்ததுக்கப்புறமா பாருக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த பாரில் ஒரு பையனை மீட் பண்ணுறாங்க. ஹேண்ட்ஸமான பையனா. அந்த பையன் பேர் ஹேரி. அந்த பையனை பார்த்தோன்னமே இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இதுலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க மட்டும் இல்லாமல் இவங்களோட சேர்ந்து 2 பசங்க, மொத்தம் 3 பசங்க இருக்கானுங்க. இந்த 3 பசங்களோட ஆம்பிஷன் என்னென்னா படம் எடுக்கிறது தான். படம் எடுக்கிறதுக்கு லொக்கேஷன் பார்த்துட்டு இருந்தானுங்க. ஆனால் தங்கறதுக்கு இடம் கிடையாது. அதனால் பார்லேயே இவங்ககிட்ட நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் ஹீரோயினை இவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சதுனால வீட்டில் தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் அவங்க தங்குறாங்க. தங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பேஸ் எடுத்துகிட்டு கடைசியில் 2 பேருமே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஆயிடுறாங்க. அதுவும் அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு, அப்புறம் அவங்க பாட்டி, அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிய வருது, அவங்க ஹஸ்பண்டை தவிர. உன்னைய பார்க்குற ஒவ்வொரு செகண்டுமே எனக்கு மேஜிக்காக தான் இருக்குது. என் லைஃபே இப்போ தான் புதுசாக ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்குது, ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க நம்ம ஹீரோயினும் அப்புறம் ஹேரியும். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா இவங்க லைஃப்பில் ஒரு புரியாத ஒரு புதிர் நடக்குது. அது யாருன்னு பார்த்திங்கன்னா, இவங்க ஹஸ்பண்டு தான். இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போன ஹஸ்பண்ட் திரும்பி வந்துடுறாரு. திரும்பி ஹீரோயினை டைவர்ஸ் பண்ணி நமக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பெட்டியோடு வந்துடுறாரு. இவங்க ஹீரோயின் தங்கியிருக்க ஊருக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் அளிக்குது. அது இவங்க வந்ததுக்கப்புறமா, எதுக்கு இங்கே வந்தீங்க, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா, இல்லை நான் திரும்பி வந்துட்டேன், நான் இனிமேல் உங்கள்கிட்ட உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் க்ளோஸ் ஆகுறாங்க. ஆனால் இவங்க 3 பேர் இருக்க வீட்டுக்குள்ளேயே ஹஸ்பண்டும் இருக்காங்க. ஆனால் இவன் பண்ணுறது எல்லாத்தையுமே ட்ரெஸ்ஸை கழட்டுறது எல்லாம் பார்த்து இவங்க அருவருப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. இவனெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ளே விட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, திரும்பி நம்ம ஃபேமிலி ஒட்டுக்காக சேரணுன்ட்ருக்காங்க. ஆனால் இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தாங்க. ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணினால இப்போ லவ் வேறு போயிட்டுருந்தது ஹேரியோட. ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா ரொம்ப சோகமாயிட்டாங்க ஹீரோயினை. அவங்க எதுக்குடா திரும்பி வந்தான் அந்த மாதிரி மைண்ட் கண்டிஷனில் ஆகிட்டாங்க. நீ வராமல் இருந்திருந்தானா நான் லவ் பண்ணியிருப்பேனே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அந்த பசங்களும் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட வாழ்த்தனம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஆரம்பித்ததுக்கப்புறமா ஹீரோயினும் சரி திரும்பியும் நம்ம ஃபேமிலியாக சேரலான்ட்டு 3 பசங்களோட நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சேர்றா, கொடுத்தது வரைக்கும் போதும், இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிக்கிறாங்க. இதுதான் அந்த படத்தோட ரிவ்யூ.